இன்னொன்று உள்பிரயோகம். முடக்கத்தான் கீரை மருந்திலும் சேர்க்கப்படுகிறது. இவை உணவாக நார்மலாகவே நம்ம யாருடைய பரிந்துரையும் இல்லாமல் நாமளாகவே உணவாக சமைத்தும் வாரத்தில் 2 நாட்கள் அப்படிங்கிற விதத்தில் எடுத்துக்கொண்டு வந்தாலும் மூட்டு சம்பந்தமான வலி, வீக்கம், அழல் போன்றவை குறையும். முடக்கற்றான் கீரையை வெளிப்பிரயோகமாக பல்வேறு விதங்களில் நாம் பயன்பெற்று குணம் பெற முடியும் பல்வேறு விதமான நோய்களுக்கு. அதில் குறிப்பாக மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகள்னு எடுத்துட்டிங்கன்னா முடக்கற்றான் கீரையை மட்டும் விளக்கெண்ணெயில் தோய்த்து மூட்டுகளில் இரவு நேரத்தில் கட்டிடுங்க. காலையில் அதை எடுத்துகிட்டா போதும். தொடர்ந்து ஒரு 7 முதல் 21 நாட்கள் வரைக்கும் கூட இதை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வரலாம். வெளிப்பிரயோகம் அப்படிங்கிற எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது. இப்படி செய்வதன் மூலமாக மூட்டுகளில் ஏற்படக்கூடிய இறுக்கம், பிடிப்பு இவை தளர்ந்து காலையில் எழுந்து நடக்கும் பொழுது உங்களுக்கு ரொம்ப ஃப்ரீயாக நடப்பதற்கு ஏதுவாக அமையும். நிறைய ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ், ரொமாட்டிசம் பேஷண்ட்டு அவங்களுக்கு மூட்டுகளில் இறுக்கம் இருக்கும். நடக்கும் பொழுது அசைவு ஏற்படுத்தும் பொழுது மிகுந்த வலி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருப்பவர்களுக்கு இந்த வெளிப்பிரயோகமாக விளக்கெண்ணெயில் தோய்த்து கட்டுவது மிகப்பெரிய அளவில் பயனளிக்கின்றது. இரண்டாவது,